இந்த ப்ளவுஸில் பேக்கில் போட்டும் ஃப்ரண்ட்டில் டீப்பும் இருக்குது. இந்த மாடல் ப்ளவுஸுக்கு எப்படி ஷோல்டர் கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டுக்கு ஷோல்டர் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களோட ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து 14, அதை 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 7 இன்ச் வரும். இப்போ பேக்கில் போட் நெக் அப்படின்றப்ப நம்மளோட ஆஃப் ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணுவோம். 0.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 7லேருந்து 1/2 இன்ச் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 6.5 இன்ச் வரும். இதுதான் பேக்குக்குள்ள ஷோல்டர் கால்குலேஷன். இப்போ இதே வந்து ஃப்ரண்ட்டுக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேக்குக்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து 6.5. இது வந்து 7 இருக்க ஷோல்டர் அளவுக்கு. உங்களோட ஷோல்டர் அளவு எவ்வளவோ அதை வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு பார்க்க போகிறோம். இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து ஷோல்டர் கால்குலேஷன் உங்களோட ஆஃப் ஷோல்டர் எவ்வளோ வருதோ அதுலேருந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த 1.5 இன்ச் மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு அந்த 7லேருந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணால் 5.5 வரும். உங்களுக்கு இதே வந்து ஈஸி மெத்தடை வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேக் நெக் மட்டும் கால்குலேஷன் படி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பேக்கில் வந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணோம்ல, அந்த வர வேல்யூலேருந்து இப்போ 6.5 வருது அப்படின்னா அதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஷோல்டரை எடுத்துக்கோங்க. இதில் என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா பேக் ஷோல்டர் வேறு ஃப்ரண்ட் ஷோல்டர் வேறு, எப்படி தைக்கிறப்ப கரெக்டாக வருமா அப்படின்னு தான். இது வந்து நான் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வந்து ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக் பார்ட் கட் பண்ணுறப்ப என்னோட ஷோல்டரோட அளவு 6.5 அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத அந்த 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் முக்கியம். ஷோல்டர் கண்டுபிடிச்சது முக்கியம். அதே மாதிரி உங்களோட ஷோல்டர் ஸ்ட்ராப்புன்றது நம்ம ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் லைன் இருக்கும்ல, அந்த பார்ட் தான் ஷோல்டர் ஸ்ட்ராப்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறப்ப நம்மளோட ஷோல்டர் வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 5.5. பேக்கில் எவ்வளோ ஷோல்டர் இருக்கோ அதோட 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் எவ்வளோ ஷோல்டர் ஸ்ட்ராப் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நம்ம ஏற்கனவே எவ்வளோ கொடுத்தோன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம 2.5 தான் கொடுத்தோம், அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் வைக்கிற ஷோல்டர் ஸ்ட்ராப்பும் ஃப்ரண்ட்லேயும் சேமாக இருக்கப்போ தைக்கிறப்ப எந்த ப்ராப்ளம் வராது. இதோட ஃபுல் வீடியோ கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம ஆப்பில் 49 ருபீஸ்க்கு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.